அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மனிதன் சேர்க்கிற சொத்துக்களிலேயே, கசானாக்களிலேயே, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேயே சிறந்த சொத்து அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள பெண்தான் என்றார்கள். உன் வீட்டுல கோடி சொத்து இருக்குதுடா, ஆனா உன் வீட்டுல நல்லொழுக்கம் உள்ள பெண் என்ற அந்தஸ்திலே மகளாகவோ, மனைவியாகவோ, சகோதரியாகவோ, தாயாகவோ, இந்த 4 ஸ்டேஜில் யாரும் இல்லை உன் வீட்டில். நீ பிச்சைக்காரனுக்கு தான் ஜமம். உன் வீட்டில் காசு பணம் எதுவுமே இல்லை, ஓட்டாண்டியா இருக்கிற, ஏழையாக இருக்கிறாய். நல்லொழுக்கம் உள்ள பெண் என்ற அந்தஸ்திலே மகள் இருக்கிறார், நல்லொழுக்கம் உள்ள பெண் என்ற அந்தஸ்தில் மனைவி இருக்கிறார், நல்லொழுக்கம் உள்ள பெண் என்ற அந்தஸ்தில் தாய் இருக்கிறார், நல்லொழுக்கம் உள்ள பெண் என்ற அந்தஸ்தில் சகோதரி இருக்கிறார். கையேந்தி சாப்பிடுற லெவல்ல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில நான் தான் கோடிக்கு சமம். சொத்து சேர்க்கிறதுலயே சிறந்த சொத்து நல்லொழுக்கம் உள்ள ஆணை சேருன்னு சொல்லல, இருக்கணும் தான். இவ்வளவு புஷ் பண்ணி, இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு சிறப்பு சேர்க்கிறது பார்த்தீர்களா? எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு படைப்பாக பெண் படைப்பை மாற்றுகிறது என்பது விளங்குகிறதா? இஸ்லாம் நமக்கு அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறது.